ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நம்ம சரவணா செலிப்ரிட்டியில் வந்து ஒரு 100 ருப்பீஸ் பொருளுங்களெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டி உள்ளே நம்ம என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பில் கவுண்டர் இருக்குது. அதை க்ராஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரப்பு அந்த மாதிரியான விஷயம்லாம் போட்டிருக்காங்க. பட் டின்ட்டு வந்து போன உடனே பார்த்திங்கன்னா இந்த பேக் செக்ஷன் உள்ள தான் போயிட்டாங்க. ஸோ அங்கேயும் பேக்ஸும் போட்டிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பிடிக்கும், நல்ல ஸ்டடியாக இருக்குது. அதை க்ராஸ் பண்ண உடனே வந்து ஒரு 3 ஜாடி மாதிரி கிளாஸ் தான், அது கிளாஸ் வேர் ஜாடிஸு, அப்புறம் அந்த ஃபெனாயில் லிக்விட்ஸு, அந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர்ஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் நல்ல சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷெட்டர், அப்புறம் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸு, அப்புறம் லன்ச் பாக்ஸ், அப்புறம் செராமிக் கப்ஸ், மக்ஸ், அப்புறம் திரும்ப வந்து ஒரு குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை விட்டு கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்ததும் லுங்கி போட்டிருந்தாங்க. லுங்கியும் வந்து 100 ருப்பீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியும் கூட, நம்ம வேர் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் வந்து இந்த 3 அடுக்கு ஸ்டாண்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்ல ஸ்ட்ராங்கு, நல்ல கனமாக இருந்தது அந்த பாத்திரம். ஒன்றும் மில்க் பேனு, அப்புறம் அந்த தட்கா பேன், அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து வெளியிலலாம் வந்து 250, 300, 350 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் 100 ருப்பீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம குழம்பெல்லாம் செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த குட்டி பாத்திரத்தில் பொரியலெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி கிண்ணம், அது எல்லாமே கூட ரொம்ப வெயிட்டாக இருந்ததுங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இட்லி மேக்கர், அந்த இது இருக்குல்ல தட்டு, அந்த தட்டு எல்லாம் கூட இருந்தது. இடியாப்பம் தட்டு, இது வந்து காம்போவாக கூட போட்டிருந்தாங்க. இடியாப்பம் தட்டு கூட வந்து டம்ளரு அந்த மாதிரிலாம் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் 2-3 டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சேர்ந்து காம்போவா அந்த மாதிரியும் போட்டிருந்தாங்க. இப்போ அதை விட்டு அப்படியே வெளியில் வந்தோம். திரும்பவும் வெளில வந்து பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருந்தாங்க. பட் இது எதுவுமே 100 ருப்பீஸ் இல்லைங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக காட்டேன். இது ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கும். கரண்டி, ஸ்பூனு, அந்த மாதிரி அந்த ஃபில்டரு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இது எதுவுமே 100 ருப்பீஸ் இல்லை. அப்புறம் ரைட் சைடு வந்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸு, அப்புறம் வந்து இந்த நம்ம குப்பை கூடலாம் இருக்குது இல்லைங்களா, டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா 100 ருப்பீஸில் இருந்தது. ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டீ, காஃபி, சுகர், அந்த ஒரு 3 இது அது போட்டு நீங்கள் கிச்சனில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். டீக்கு ஒன்று, சுகருக்கு ஒன்று, அந்த மாதிரி. இது வந்து சாரீ ஹேங்கரும் 100 ருப்பீஸ். அதில் வந்து ஒரு 6 பீஸ் இருந்திருக்கும், அது ஒரு 100. அப்புறம் நைஃப் ஷார்ப்னர் இருந்தது. ஜாடி செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஃப்ரண்ட்டில் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரைட் சைடில் ஒரு இடம் மாதிரி போகுது, அங்கே வந்து ஜாடிஸ் இருக்குது, ட்ரப்புங்க இருக்குது, அப்புறம் அந்த பெரிய பெரிய பேசன்ஸ், ட்ரப்ஸ் எல்லாமே இருந்தது. எலக்ட்ரிக் சாப்பர் பார்த்திங்கள்ல, அதுவும் வந்து 100 ருப்பீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கு, நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க குழந்தைங்களோட ஐட்டம்ஸ், எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும். டின்ட்டு மேடம் போனோடனே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் எடுத்தாங்க. சரி, அவளுக்கும் தேவைப்படுமேன்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் எவ்வளோ, என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு. எல்லாமே வந்து ஒரு 250, 300 அப்படி மேலே போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் அப்படியே அவளை சமாதானப்படுத்தி வச்சுட்டு நாங்கள் அப்படியே பேக் வந்துட்டோம். ஸ்கூல் பேக்ஸும் பார்த்தோம். ஸ்கூல் பேக்ஸுமே வந்து எல்லாம் சேம் அதே மாதிரியான ஒரு ரேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு 700, 500, அப்புறம் வந்து 300, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. லஞ்ச் பேக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரம் நார்மல்லையுமே இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லிங்க்கும் வந்தாச்சு. பில்லும் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஆர்ட் கிட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் பில் போட்டு முடித்து நாங்கள் வந்து பில்லிங்லேருந்து கிளம்பி அப்படியே வெளியில் வந்தாச்சு. டின்ட்டோட பர்த்டே ஷாப்பிங் வேறு. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் போனோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. பட் ஆனால்
எங்களுக்கு என்னமோ அவளுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஏன்னா வெஸ்டர்ன் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் எங்களுக்கு எதுவும் செட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணி அவளுக்காக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சாரி, வீட்டுக்கு வரலைங்க, அங்கேருந்து மேடம் வந்து கிஃப்ட் வாங்கணும்ல, ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே மேலே 7th ஃப்ளோரோ என்னமோ போயிட்டு கிஃப்ட் அவளுக்கு கொஞ்சம்லாம் வாங்கிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டேன். அவங்களும் கிஃப்ட் ரேப் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்காக வெயிட்டிங். ஸோ அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் நின்றுருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளில வந்ததும் ஐஸ்கிரீமை விடலை. ஸோ ஐஸ்கிரீம், பாதாம் மில்க், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. ஸோ இதே மாதிரி வீடியோவை நான் கண்டினியூவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.